என்னப்பா அந்த விஐபி ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் போட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தான். இப்போ என்ன லுங்கி கட்டிட்டு உட்காந்துருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ஆக்சுவலாக ரகுவரன். அந்த ரகுவரன் வந்து சிங்கிள் அண்டு யங் அப்படின்னு இருந்தவர். ஆனால் இங்கே ரகுவரன் சிங்கிளாகவும் இல்லை யங்காகவும் இல்லை. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த லுங்கி கெட்டப். ஓகே, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம லாஸ்ட்டாக நம்ம விஐபி படத்தை பற்றி கிட்டத்தட்ட 3 செப்பரேட் வீடியோஸாக நம்ம வந்து அதை கட் பண்ணி நம்ம வந்து அதை பற்றி பேசணும். அண்ட் அடிஷ்னலாக சில விஷயங்கள் இதில் கன்வே பண்ண வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. விஐபி இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரி ஹிட். ஓகே, தமிழ் சினிமாவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2014 வருஷம். அந்த 2014 இண்டஸ்ட்ரியல் ஹிட்டில் விஐபி திரைப்படம் இடம்பெற்றிருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ கத்தி படம் இல்லையா அப்படின்லாம் யாரும் என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்துடாதீங்க. கத்தி படமும் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு தான், ஆனால் சென்சேஷனல். உடனே இந்த படத்தை பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா 2015 ஜான்வரி மந்த்தில் வந்து டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணாங்க. தெலுங்கு டப்பிங்கில் ரகுவரன் பிடெக் அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெலுங்கு டப்டு மூவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இது கொஞ்சம் அடிஷ்னலாக நான் சொல்ல வேண்டிய விஷயம். அண்ட் ஒரு 4 years கழிச்சு திரும்பியும் அதே ரகுவரன் குரூப் இஸ் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி, சாரி 2017 டைமில் நினைக்கிறேன், ரைட்? அந்த டைமில் விஐபி 2 வேலையில்லா பட்டதாரி 2 அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுனால விஐபி 2 அண்ட் ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் விஐபி 2ன்னு சொல்லி அந்த திரைப்படத்தை ப்ரமோட் பண்ணி 3 லாங்குவேஜில் அந்த படத்தை ரெடி பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஐபி 1ல இருந்து அதே சேம் காஸ்ட், ஆனால் அந்த சுரபிங்கிற ஆக்ட்ரஸ் பதிலாக இங்கே வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் ஹீரோயினியாக நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க பேர் எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு இல்லை, ஆனால் அவங்க தான் அந்த அனிதா ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து அமலாபால் அதே ரோல், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உள்ள அமலாபாலாக இருப்பாங்க. அதில் கொஞ்சம் உடம்பு ஏறின மாதிரி இருக்கும். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இழைச்சி போயிருப்பாங்க ஷாலினி அவர்கள். அதான் குடும்ப தலைவியாகி ஓடா தேஞ்சி போகிற குடும்ப தலைவியாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதோட வாழ்ந்திருப்பாங்க பயங்கரமாக. சண்டை காட்சிகள் இருக்கும் 2 பேருக்குள்ளே. அது ஒரு ஜாலியான ஃபன்னான சண்டை காட்சிகள். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த நெருக்கம், அந்த ஒரு ஊடல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சில விஷயங்கள்லாம் அப்படியே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். காமெடி ட்ராக்குக்கு பயங்கரமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு தனுஷ் அவர்கள். கதை எழுதி வசனம் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்களோடது. திரைக்கதை இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள். அதாவது நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய 2வது மகள். அவங்க வந்து அப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் டிவோர்ஸ் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 2014 கோச்சலையான்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்து டைரக்ட் பண்ணாங்க. திரைக்கதை வசனம் வந்து KS ரவிக்குமார் அவர்களோடது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தீபிகா படுகோன், அப்புறம் சரத்குமார், நாசர், அதுமாரி நிறைய நட்சத்திர பட்டாலுமே குவிஞ்சு நடிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த படத்தில் வந்து நாகேஷ் சார் வந்து அந்த இதில் மோஷன் பிக்சரில் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் அந்த வாய்ஸ்க்கு சின்னி ஜெயந்த் அப்படிங்கிற ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அவர் ஒரு பன்முக திறமையாளர். இந்த இதில் அவருடைய அந்த நாகேஷ் அவர்களுடைய வாய்ஸை கொண்டு வந்து அதில் ஒன்று பண்ணியிருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். அந்த மோஷன் கேப்சர் மூவி தான் அந்த டைமில் ஃப்ளாப். பட் ஆதி புருஷ் இந்த 2023 ரிலீஸ் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன். 2023 2022 காலகட்டத்தில் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது தான் இந்த கோச்சரையான பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடினானுங்க. அது வரைக்கும் இந்த படம் வந்து ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் வந்து என்னப்பா அது சுட்டி டிவியில் போட வேண்டிய படம்லாம் எதுப்பா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லேட்டராக விஜய் டிவியில் அந்த படம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், விஜய் டிவிங்கிற மாதிரி ஜெயா டிவியில் போட்டிருந்தாங்க, ரைட்? சரி, ஓகே, ஃபைன், சூப்பர். அந்த சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து திரைக்கதை இயக்கம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு டைரக்ஷனை ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா வெறும் சூப்பர் ஸ்டார் மகள் அப்படின்னு அவங்க அந்த இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணாமல் நான் நடித்தா ஹீரோயினியாக போயிருக்கலாம், ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் டேரக்டராக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அக்காவும் சரி தங்கச்சியும் சரி, ஐஸ்வர்யா தனுஷும் சரி, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் சரி, சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா டேரக்ஷனில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டேரக்டர் ஆகி டைரக்ஷன் பண்ணி படம் நல்லா இல்லையோ நல்லா இருக்கும், ஆனால் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்? அதில் இந்த விஐபி 2 வந்து ஒரு நல்ல என்கேஜிங்காக சூப்பராக படம் போவோம். ஆனால் அப்போ இருக்கிற அந்த ஆடியன்ஸ் 2018 விஐபி அளவுக்குலாம் இல்லை, சுமாராக இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் இப்போ உட்காந்து பார்த்தா நான் மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூவிடா இது அப்படின்னு இப்போ ஃபீல் ஆகுது. ஆனால் அப்போ நிராகரிச்சிட்டானுங்க. ஆனால் தெலுங்குலேயும் சரி ஹிந்திலையும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல கலெக்ஷன், நல்ல அதாவது போட்ட காசை எடுத்துட்டானுங்க. ரைட்ஸ்க்கு கொடுத்த காசுக்கு நல்லா போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் படம்
ஃப்ளாப் அப்படிலாம் கிடையாது, ஹிட் கொஞ்சம் ஆவரேஜ். விஐபி வந்து இண்டஸ்ட்ரியல் ஹிட், அதுக்கு அடுத்ததாக சக்சீடிங்காக அந்த படம் சரியாக போகலை. பட் கதை அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கஜோல் அவர்கள் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கலந்த பாசிட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து சக்தி சுப்பையான்னு நினைக்கிறேன், அவர் வந்து இந்த சிட்டிசன் படத்தை டைரக்ட் பண்ணவர். அவர் வந்து இந்த படத்தில் மெயின் வில்லனாக நினச்சிருப்பாப்ல. அவருக்கும் தனுஷ்குமான ஒரு கிளாஷாக தான் இருக்கணும். ஆனால் அந்த நடுவில் வந்து கஜோல் அவர்களோட ஈகோ கேரக்டர், அந்த ஈகோயிஸ்டிக் கேரக்டரை வந்து 2 பேரையும் மோத விட்டு சக்தி சுப்பையா வந்து பின்னாடி இருந்து பார்ப்பாப்ல. அப்புறம் லேட்டராக சக்தி சுப்பையாவுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் ஒரு ஃபைட் கிளாஷ் இருக்கும். ஃபைனலி வந்து அதில் வந்து ஒரு என்னன்னா ரகுவரன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்ஜினியராக இருக்காரு, சிவில் இன்ஜினியர். பட் இங்கே இவங்க வந்து வசுந்தரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறதோட எம்டி, ஓனர், ஃபவுண்டர், என்னமானாலும் வச்சுங்க, ஓனர். அவங்க வந்து இவர் வந்து வேலைக்கு வாங்க ட்ரை பண்ணுறாங்க. இவர் என்னன்னா இல்லை, என்னை வளர்த்துக்கிட்ட கம்பெனிக்கு தான் நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல. இருந்தாலும் ஈகோ டச் ஆகும் பொழுது அந்த இவங்களுக்கு வரக்கூடிய அந்த டெண்டரில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க வாங்குறாங்க. யார்? நம்ம ரகுவரன் வேலை செய்கிற ஆஃபீஸில் இருக்கிற அந்த அதாவது வர்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா இவங்க வசுந்தரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கிடுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனிக்கு லாஸ் ஆகுது. எந்த கம்பெனிக்கு? ரகுவரன் வேலை செய்கிற அனிதா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு லாஸ் ஆகுது. ஸோ இதனால் என்ன பண்ணுறாரு தனுஷ், என்னால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம் இருக்குது, ஸோ நான் இந்த இடத்துல வேலையை விடுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுடுறாங்க. அப்புறம் வந்து திரும்பியும் பழையபடி விஐபியாக மாறுறாரு. இதில் ஹைலைட் என்னென்னா நம்ம தனுஷ் அவர்கள் ட்ரிங்க் பண்ணுவார்ல, ஃபஸ்ட்டு பார்க்லேயே அது ஒன்று இருக்கும், ஒரு ஃபன்னியாக இருக்கும். அந்த ட்ரிங்க் பார்க்கில் தான் வந்து ஹீரோயினை மீட் பண்ணுவாப்ல, ரைட்? ஒன்று அது அந்த இடத்துல சொல்லலை. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க் ப்ராப்ளமால தான் இவங்க 2 பேருக்குமே சண்டே வரும். புரியுதுங்களா? வேறு லெவலில் என்ன மாதிரி ஒரு மெட்டஃபரை வந்து நம்ம தனுஷ் அவர்கள் இதில் பயன்படுத்தியிருப்பாப்ல ஒரு கதையாசிரியராக. ஓகே, ஃபைன், சூப்பர். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப சீரியஸான சண்டையெல்லாம் கிடையாது, ரொம்ப ஃபன்னியாக ஜாலியாக நல்லா என்கேஜிங்காக பார்க்கறதுக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த சண்டைகள்லாம். வாவ் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவர் ஆல்ரெடி 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணவர். ஸோ மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவருக்கு சொல்லவா வேணும், அப்படி எக்ஸ்பீரியன்ஸோட பயங்கரமாக ஒன்று பண்ணியிருப்பாரு. அந்த நம்ம அப்பா கேரக்டராக பண்ண சமுத்திரகனி சார் வந்து கரிச்சி கொட்டாமல் ரகுவரனுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாப்ல, அதான் இங்கே ஹைலைட்டாக இருக்கும். ஸோ ஓகே, அந்த அளவுக்கு இருக்கும், ரியாலிட்டி இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும். என்ன கொஞ்சம் அந்த சில சீன்லாம் கொஞ்சம் பில்டப் சீன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இருந்தாலும் அந்த அனிருத் பிஜிஎம் போட்டப்போ தான் அது நல்லா இருந்திருக்கும், ரைட்? அனிருத் அவர்கள் இந்த படத்தில் இல்லைங்கிறது தான் ரசிகர்களோட மிகப்பெரிய ஏமாற்றம். ஷான் ரோல்டனை இந்த படத்தில் வச்சு மியூசிக் பண்ணியிருப்பாரு. ஷான் ரோல்டனும் நல்லா தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் விஐபி திரைப்படம் இண்டஸ்ட்ரியல் லெவலில் போய் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு முதல் முக்கிய காரணம்னா தனுஷ் அண்ட் அனிருத்துங்கிற அந்த கூட்டணி தான். ஆனால் அந்த கூட்டணி பிரேக் ஆகி ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் தான். என்ன ஈகோ கிளாஷுங்கிறத தாண்டி நீ உன் ரூட்டில் போனால் நான் என் ரூட்டில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இரு துருவமாக பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் லேட்டராக திருச்சி சிதம்பரம்ல ஒன்று சேர்ந்தாங்க, அது வேறு விஷயம். பட் சில ஏமாற்றங்கள், அந்த ஏமாற்றம் ஸோ அது எதுமோ ஒரு மாதிரி மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அனிருத் அவர்களும் இந்த படத்தில் பிஜிஎம்ஸை போட்டிருக்காங்க, ரைட்? அதாவது விஐபி 1ல் இருக்கிற பிஜிஎம்மை விஐபி 2ல் பயன்படுத்திருப்பாங்க. ஏன்னா 2த்துக்குமே ஸ்டூடியோ லேபிள் பார்த்திங்க அப்படின்னா ஒண்டர் பார் ஸ்டுடியோ. இதில் நான் சொல்ல மறந்துட்டேன், விஐபி படத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஐபி படத்துலேருந்து அதாவது ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லி மியூசிக்கு தனி லேபிள் இவங்க இந்த பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்காங்க. காரணம் என்னன்னா இவங்களோட பாடல் ஒய்விஸ் கொலவரிடி வந்து இவங்களோட கூட்டணியில் வந்துச்சு. வேர்ல்டு வைடில் அந்த பாட்டு வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ தட் அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க வந்து அதுவே ஒரு பிரதானமாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே ஒரு தனி மியூசிக்கல் லேபிள் ஸ்டுடியோவை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் இவங்களோட ப்ரொடக்ஷனில் மட்டும்தான் அந்த பாடல்கள் வந்து இதாக இருக்கும், ரைட்? வேற எங்கேயும் ரைட்ஸ் எல்லாம் போகாது. டிஓ அப்படிங்கிற டிஜிட்டல் பார்ட்னர் வேணா அந்த பாட்டை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம், அந்த ஆடியோவை, ரைட்? அது இந்த இடத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபைனலாக இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ணிட்டேன். பட் எனக்கு விஐபி 1 விஐபி 2 எதுப்பா உனக்கு ஃபேவரட் அப்படின்னா அன்டவுட்டட்லி பீப்புள்ஸ் ஃபேவரட் வந்து விஐபி, பட் லெஜெண்ட்ஸோட ஃபேவரட் வந்து விஐபி 2. விஐபி 2ங்கிறது ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். பட் கிளைமேக்ஸில் இருந்து அந்த புயல் போர்ஷன்லாம் வச்சு இன்ஃபியூஸ் பண்ணி ஒன்று சொல்லியிருப்பார்ல, ஆக்சுவலாக அது வந்து 2016 ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா, ரைட்? 2016 ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அடுத்த அந்த டைமில் வந்து திரும்பி அனிருத்தும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பயங்கரமான ஹிட்டு. விஐபி 1 விஐபி 2 அந்த பார்ட் 2 ஃப்ளாப் ஆகுற அந்த சாபத்தை வந்து இந்த விஐபி 2 வந்து அப்படியே தூக்கி சாப்பிட்ருக்கோம். பட் அந்த சாபத்துலேருந்து அப்படியே விமோசனம் பெற்றிருக்கோம். பட் விதி யாரை தான் விட்டுச்சு, ரைட்? ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. விஐபி 1 அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். விஐபி 2 அது வந்து லெஜெண்ட்ஸ்க்கு மட்டுமே பிடிச்ச திரைப்படம். ஸோ ரொம்ப ஃபீல் குட்டாக வந்த ஒரு திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி
அனாவசியமாக பார்த்தீங்க அப்படின்னா அனாமத்தா ஆக்கிட்டாங்களே, அதை தங்கத்தை தகர டப்பாவை ஆக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். அது நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான் அந்த படத்தை வந்து ஃப்ளாப் ஆக்குனாங்க. தெலுங்குலையும் ஹிந்திலையும் நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு, ரைட்? பிகாஸ் ஆஃப் கஜோல் இருந்ததுனால ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் அந்த படம் பார்த்தாங்க. தனுஷ் அவர்களுக்கு தெலுங்குலேயும் ஒரு மார்க்கெட் இருந்ததுனால தெலுங்குலேயும் நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனாலே அவர் அடுத்தடுத்து எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் வித் தெலுங்கு அப்படின்னு அந்த இதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து இந்த VIP 2 தான் அதுக்கு ஃபஸ்ட்டு பாலம். அதாவது நேரடியாக தெலுங்குலேயுமே ரிலீஸ் பண்ணுற படம் தனுஷ் அவர்கள் அவரே வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணுற படம். ஸோ அது வந்து ரொம்ப சென்சேஷனலாக கரெக்டாக இதாக இருக்குது, பிக்காக இருக்குது. பட் தமிழ் ஆடியன்ஸ் அதை வந்து சரியாக ரிசீவ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஓகே, இந்த VIP படம் கிட்டத்தட்ட நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸில், அதாவது நான் ஸ்கூல் டேஸில் VIP 1ம் சரி VIP 2ம் சரி என்னோட ஸ்கூல் டேஸ் மெமரியில் ஒன் ஆஃப் த ஒரு ஃபைனஸ்ட் மெமரியாக இந்த படம் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒண்டர்பார் ஸ்டுடியோவுக்கு டிஓ மியூசிக்கோட இதில், அப்புறம் அனிருத் சாருக்கு, ஷான் ரோல்டன் சாருக்கு, அப்புறம் வேற யாரு டேரக்டர்ஸ், VIP 1 டேரக்டர் வேல்ராஜ் அவர்கள், அப்புறம் VIP 2க்கான டேரக்டர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள், எல்லாருக்குமே மியூசிக் டைரக்டர்ஸ் அனிருத், ஷான் ரோல்டன் எல்லாருக்குமே சொல்லிட்டேன். அப்புறம் மறைந்த நடிகர் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள், அப்புறம் சமுத்திரகனி அவர்கள், அப்புறம் வந்து சரண்யா பொன்வண்ணன், அப்புறம் நம்ம பாலிவுட் ஆக்ட்ரஸ், லீடிங் ஆக்ட்ரஸ், ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்ட்ரஸ் கஜோல், அதுக்கப்புறம் அமலா பால், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணும் கொள்ளையடித்தல்ல நடித்தவங்க, அதுக்கப்புறம் சுரபி ஆக்ட்ரஸ் சுரபி அவர்கள், எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த VIPயில் இருக்கிற ஒரு நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்க அந்த படத்துக்கு அவ்வளோ அழகாக மெருகேற்றிருப்பாங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். ஓகேங்களா, இந்த VIP சீரீஸ் இதோட முடியுது. 1, 2, 3 இது 4வது வீடியோ. அடுத்து சதுரங்க வேட்டை திரைப்படத்தை பற்றி பேசியிருக்கோம். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் வீடியோ ஒன்று பேசியிருக்கேன். பட் ஆக்சுவலாக அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கன்வே பண்ணுவோம். ஓகே, இதுவே வந்து ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறதா இல்லை ஒவ்வொரு நாளாக ரிலீஸ் பண்ணுறதான்னு எனக்கு கன்ஃபியூஷன். ஸோ பண்ணலாம். ஓகே, நாட்கள் இருக்குது. ராயன் திரைப்படம் சீக்கிரமாக வரும். அந்த திரைப்படம் வர்ற டைமில் தனுஷ் அவர்களுடைய பாதை, கடந்து வந்த பாதை பற்றியும் பேச போகிறோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அதாவது சதுரங்க வேட்டை வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.